இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து டெலிகிராம் ஆப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து பார்ப்பீங்க. ஸோ பேசிக்காக இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராமில் எப்படி வந்து டவுன்லோட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி டெலிகிராமில் டவுன்லோட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து லோவாக தான் வந்திருக்கும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வந்து இன்டர்நெட் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதோ ஸோ அந்த பிளேஸில் மேக்ஸிமம் நின்றுட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்லாம் நம்ம வந்து டெலிகிராம் வந்து போட்டுட்டு மற்ற ஆப்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனுக்காக வரக்கூடிய அந்த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டெலிகிராம் கொண்டு வந்து போகாது, மற்ற எல்லா ஆப்புக்கும் வந்து போகும். நீங்கள் எந்தெந்த ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஆப்புக்குலாம் வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்ளை ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து இந்த டவுன்லோட் ஸ்பீட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராமில் ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ண போறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்களோட மொபைல் ஸ்கிரீன் வந்து வச்சிருங்க. ஸோ அப்படியே அது கரெக்டாக வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வேற ஆப் இந்த மாதிரி வந்து அடுத்ததை நீங்கள் நோண்ட போயிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதுலேயுமே இன்டர்நெட் வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராமில் ஏதாச்சும் வந்து டவுன்லோட் பண்ண போறீங்கன்னா அப்படியே அந்த டெலிகிராம்லேயே வந்துருங்க. அது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் மற்ற ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீட் வந்து குறையாது, நல்ல ஸ்பீடாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஏரோப்ளேன் மோட வந்து ஆன் பண்ணி வைங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஆன் பண்ணி டவுன்லோட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்போலாம் டவுன்லோட் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்குதோ அப்போ வந்து நீங்கள் ஏரோப்ளேன் மோட மட்டும் ஆன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பீடாக வந்துருக்கும். மூணாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு மொபைல் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே அக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் டு டிஃபால்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணதுமே அதை வந்து ஒரு 4-5 டைம் தொடர்ந்து வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டெலிகிராமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஸ்பீடாக வந்து இருக்கும். நாலாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராமில் நம்ம டவுன்லோட் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுக்கு டெலிகிராமில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கிறது கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு டெலிகிராம் வந்து அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க. ஸோ அப்படி அப்டேட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. டெலிகிராமில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த டவுன்லோட் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதனால நீங்க அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு வந்து அப்டேட் பண்ணிருங்க. அண்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற 5வது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்க மொபைல் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஸ் ஆப்ஷன் வந்துடும். அதை நீங்க கிளிக் பண்ணதுமே உங்க மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல வந்து டெலிகிராமை செலக்ட் பண்ணிட்டு கிளியர் கேட்ச் மட்டும் வந்து கொடுங்க. டேட்டா கொடுக்க வேண்டாம், கிளியர் கேட்ச் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க வந்து டெலிகிராமில் டவுன்லோட் பண்றப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வந்து இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டெலிகிராமில் நீங்க டவுன்லோட் ஸ்பீட் அப்படிங்கிறத நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு ட்ரிக்கை வந்து சொல்லியிருப்பேன். அதாவது டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அதிலே வந்து இருக்கணும், மற்ற ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பேன். நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப லோவாகுது. நீங்க வந்து டெலிகிராம்ல ஏதாச்சும் டவுன்லோட் போடுறீங்கன்னா அப்படியே டெலிகிராம்ல வந்து இருங்க. மற்ற ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடா வந்து டவுன்லோட் ஆயிடும். நான் ரீசெண்டா கூட அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், 100% வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால நீங்க டெலிகிராம்ல ஏதாச்சும் டவுன்லோட் போடுறீங்கன்னா கண்டிப்பா மற்ற ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அது ஸ்பீடா வந்து டவுன்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ரொம்பவே லோவா இருந்தா நீங்க ஜஸ்ட் ஏரோப்ளேன் மோட மட்டும் ஆன் பண்ணிருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்பீடா இருக்கும். ஸோ இந்த 2 ட்ரிக் நம்ம பண்றது மூலியமாவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டவுன்லோட் ஸ்பீட் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மற்ற ட்ரிக்குமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனல் அப்லோட் பண்றப்ப நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.